வெல்கம் டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எஜுகேஷனல் யூடியூப் சேனல். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 9th ஜூலை 2022 ஷிஃப்ட் 2ல் யூஜிசி நெட் கண்டக்ட் பண்ணின ஃபஸ்ட் பேப்பர் எக்ஸாமினுடைய கம்யூனிகேஷன் பார்ட்டு, அதில் செகண்ட் பார்ட்டை நம்ம இப்போ பார்க்குறோம். கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், when communication contents are purposefully adjusted to fit on ideology, the results will be internationalization, promotion of peace, social practicability, power destruction. இதில் என்ன ஆன்சர்னா, கம்யூனிகேஷன் கண்டென்ட்ஸ் ஆர் பர்பஸ்ஃபுல்லி அட்ஜஸ்டட் டு ஃபிட் ஆன் ஐடியாலஜி. அதாவது கம்யூனிகேஷன்ஸ் வந்து இப்போ நம்ம இந்த ஸ்லைட் பார்த்துட்டு வரலாம். கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும்னா, அது ஃபஸ்ட் அதனுடைய மீனிங் நம்ம புரிஞ்சுட்டோம்னா, அது ஒரு பவர்ஃபுல் டு பிலீஃப்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் நமக்கு எல்லாருக்குமே வந்து பொதுவாக கொடுக்கக்கூடிய கம்யூனிகேஷன் வந்து பவர்ஃபுல் டூலாக இருக்கக்கூடியது. இது வந்து ஒரு பாரபட்சி காட்டக்கூடியதா, ஒருதலை பக்கமாக இப்படியெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஆகும்னா பவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதனால் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதாவது கம்யூனிகேஷன்ஸ் வந்து அதனுடைய கண்டென்ட் வந்து அட்ஜஸ்ட் டு ஃபிட் எ பர்டிகுலர் ஐடியாலஜி, ஒன்றுக்கு தகுந்த மாதிரி பர்டிகுலர் ஐடியாலஜிஸ்க்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணினால், ஃபிட் டு அட்ஜஸ்ட் பண்ணால் அது பவர் டிஸ்ட்ரக்ஷனை லீட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது வந்து அதாவது பாரபட்சம் கட்டக்கூடியதாக இருந்துச்சுன்னா அது ரியாலிட்டிக்கு ரெஃப்ளெக்ட் நாட் ரெஃப்ளெக்ட் டு ரியாலிட்டி. இதுதான் அது வந்து ரியாலிட்டியாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதனாலன்னா நிறைய விஷயம் கம்யூனிகேஷன்ஸ்னால் என்ன சொல்கிறது, மீடியானால் பரப்பக்கூடிய, சோஷியல் மீடியானால் பரப்பக்கூடிய, இப்படி அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக பண்ணக்கூடியது, பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் அதன் மூலமாக இப்படி ஒரு பாரபட்சமான ஒரு தப்பான நியூஸ் எல்லாம் பரப்புறோம்ல, அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா பவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸுங்கிறத வந்து நமக்கு ஏற்படுத்துறது. ஸோ இது வந்து ஆப்ஷன் நம்பர் 4 இதனுடைய ஆன்சர். தென் செகண்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து ட்ராப் பண்ணப்பட்டது. ஸோ வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏன் இதை ட்ராப் பண்ணியிருந்தாங்கன்னா ஏன் இதை ட்ராப் பண்ணாங்கன்னா அதனுடைய இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரில் இருந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு அது வந்து கொடுக்கல. ஹிந்தி பேப்பர்ஸில் மட்டும்தான் இருந்தது, அது இங்கிலீஷில் இல்லாததுனால அந்த கொஸ்டின் பேப்பரில் செகண்ட் கொஸ்டின் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து தேர்ட் கொஸ்டின் இப்போ பார்க்கலாம். இது ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கொஸ்டின். கண்டிஷனல் வேர்ட்ஸ் கேன் பி யூஸ்டு டு ரிவைவ் ஓல்டு எமோஷன் இன் irrelevant situations அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Stereotype do not have emotional color related with the superior feeling of upper class groups அப்படின்னு டாப்பர் கிளாஸ் குரூப்ஸ் do not கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? அதாவது எமோஷ்னல் ரெஸ்பான்ஸ் இன் பீப்புள், சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய பீப்புளுடைய எமோஷ்னல் ரெஸ்பான்ஸ் வந்து வாங்கக்கூடியதாக தான் இருக்கும். எப்படின்னா இரலவெண்ட் சுச்சுவேஷனாக இருக்கும்போது கூட அது அந்த மாதிரியானதாக இருக்கும். டைரக்ட் ரெலவெண்ட் சுச்சுவேஷன் இல்லாத சமயத்தில் இந்த அட்வர்டைஸ்டர்ஸ், மார்க்கெட்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் பற்றி என்ன சொல்கிறது, அவங்க ப்ராடக்ட்ஸ் பற்றி எமோஷன் ட்ரிகர் பண்ணக்கூடிய அந்த வேர்ட்ஸு, ப்ரேசஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுக்குறாங்கல்ல, அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்கு. பாசிட்டிவ் ஃபீலிங் டுவர்ட்ஸ் தயர் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கக்கூடியதை சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஏன்னா அவங்க வந்து சம் வேர்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்து ட்ரிகர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய ப்ரேஸ் அண்ட் வெர்ஸ் கொடுத்து நமக்கு இரலவெண்ட் சுச்சுவேஷன்லேயும் நம்மளுடைய எமோஷனை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க. தென் வந்து ஸ்டீரியோடைப், அதை பற்றி பார்த்தோம்னா எமோஷனல் கொனோட்டேஷன் அசோசியேட் வித் ஃபீலிங்ஸ் ஆஃப் சுப்பீரியாரிட்டி, இன்ஃபீரியாரிட்டி. அதாவது ஸ்டீரியோடைப்னு சொன்னோம்னா ஒருத்தவங்களுடைய எமோஷனல் கொனோட்டேஷன்ஸ் என்னது, இவங்க வந்து அவங்கள பற்றின ஒரு சுப்பீரியர் அல்லது இன்ஃபீரியர் ஃபீலிங்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சர்டன் ரேசஸ், ஜெண்டர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் எத்னிக் குரூப்ஸ் இதெல்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க. கேன் அவர்க் ஃபீலிங்ஸ் ஆஃப் சுப்பீரியாரிட்டி, இன்ஃபீரியாரிட்டி இந்த பீப்புள் ஹோல்டிங் தோஸ் ஸ்டீரியோடைப்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது என்னென்னா நம்ம கொஸ்டின்ஸில் டு நாட் ஹாவ் எமோஷனல் கலர் ரிலேட்டட் வித் த சுப்பீரியாரிட்டி ஃபீலிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டு நாட் கிடையாது, ஸ்டீரியோடைப் வந்து சுப்பீரியாரிட்டி ஃபீலிங்ஸை உண்டு பண்ணக்கூடியது தான் வந்து ஸ்டீரியோடைப்ஸ். ஸோ டு நாட்டுங்கிறதுனால இந்த ஆப்ஷன் வந்து ராங், ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ரைட். இது கரெக்டாக கொஞ்சம் நம்ம யோசித்து டிக் பண்ணக்கூடிய கொஸ்டின் இது. தென் வந்து ஆப்ஷன் நம்பர் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ பட் 2 இஸ் ஃபால்ஸ். இந்த ஆப்ஷன் நம்பர் 3 வந்து இதனுடைய ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின், த செகண்ட் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் பை வில்பர் சக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்பர் சக்ராம்களுடைய செகண்ட் மாடல் கொடுத்துருக்காங்க. அ சீக்வன்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ், அவங்களுடைய எலமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து கம்யூனிகேஷன் மாடலில் ஒன் ஆஃப் த ஆன்சர் பார்த்துலாம். சக்ராம் வாஸ் proponent communication scholar who developed the several models, நிறைய மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுடையது செகண்ட் மாடல் வந்து அதுலேருந்து கொஸ்டின் வந்துருக்கிறது. இது வந்து இன்டராக்டிவ் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து செகண்ட் மாடல், இன்டராக்டிவ் மாடல்.
based in idea of two-way communication, interactive models சொன்னாலும் two-way communication process அப்படின்னு சொன்னாலுமே வந்து செகண்ட் மாடல் சென்டர் அண்ட் ரிசீவருக்கு இருக்கக்கூடியது. திஸ் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன் எம்பசைஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபீட்பேக். இது வந்து ஃபீட்பேக் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், ஃபீட்பேக் அண்டு இன்டர்பிரிட்டேஷன் இது ரெண்டையும் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது தான் வந்து இந்த செகண்ட் மாடல். டைனாமிக் அண்ட் ஆன்கோயிங் ப்ராசஸ், அதாவது கம்யூனிகேஷன் வந்து இப்படி போய் இங்கேருந்து திரும்பவும் இப்படி அடுத்த ரவுண்ட் இப்படி வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஆன்கோயிங் ப்ராசஸாக இருக்கக்கூடியது தான் வந்து கம்யூனிகேஷன் சொல்லக்கூடியது செகண்ட் மாடல். போத் பிளே ஆக்டிவ் ரோல்ஸ் இன் கிரியேட்டிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் மெசேஜ். ஸோ இந்த செகண்ட் மாடல்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம கொஸ்டின் என்னென்னா செகண்ட் மாடலுடைய எலமெண்ட் அதை வந்து சீக்வன்ஸாக பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த உடனே சொன்னோம், அதாவது என்கோட், இன்டர்பிரட், மாடிஃபை, எக்ஸ்டெண்ட், டீகோட் இதனையும் கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம வந்து வெல்பஸ் சக்ரமுடைய மாடலில் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும் என்கோடு, அதாவது சென்டர் இருக்காங்க, அவங்க மெசேஜை அனுப்புகிறாங்க, டீகோட் ஆகுது. டீகோட் ஆன பின்னாடி அது இங்கே இன்டர்பிரட் பண்ணப்பட்டு திரும்ப இந்த என்கோடர் இங்கே இங்கே என்கோடர் வந்து இங்கே டீகோடராக இருந்தார், அவர் திரும்ப என்கோடராக மாறுறாரு. திரும்ப அவர் ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுறாரு. இந்த என்கோடர் ஃபஸ்ட் பர்சன் சென்டர் இருந்தார், அவர் இப்போ வந்து ரிசீவராக மாறிட்டார், டீகோடராக மாறியிருக்காரு. இப்படி கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வந்து ஒரு ஆன்கோயிங்காக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அதனுடைய சீக்வன்ஸ் போடணும். அதுக்கு நம்ம இது பார்த்துடலாம். அதாவது சென்டர் இதனுடைய சீக்வன்ஸில் நம்ம கொடுத்துருக்கிற சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்கோடு. என்கோட் மீன்ஸ் வந்து சென்டர் அனுப்பக்கூடியது. ஃபஸ்ட் இருக்கும் சென்டர் இருப்பாங்க, சென்டர் அனுப்புகிறாங்க. த சென்டர் என்கோட்ஸ் ஆர் கிரியேட் எ மெசேஜ் யூஸிங் வேர்ட்ஸை வச்சு என்கோட் பண்ணி அல்லது கிரியேட் பண்ணி அந்த சிம்பிள்ஸ் வச்சு இந்த மாதிரி மற்ற எல்லாத்தையும் வச்சு அவர் அனுப்புகிறாரு, என்கோட் பண்ணுறாரு. அதனால யார் சென்டர் வந்து மெசேஜை கிரியேட் பண்ணுறாரு, என்கோட் பண்ணுறாரு. அதுதான் ஃபஸ்ட் ப்ராசஸாக இருக்கக்கூடியது. த ரிசீவர் டீகோட்ஸ் ஆர் இன்டர்பிரட்ஸ் நமக்கு கொடுத்துருக்கிறதுல செகண்ட் மாடல் கேட்டிருக்காங்க. அதனால ஆர்டினரியாக இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் ப்ராசஸில் இருக்கக்கூடிய அது இல்லாமல் அதுலேருந்து டேரெக்டாக டீகோடு, அதாவது என்கோடுக்கு அப்புறம் சிக்னல் வரும், சிக்னலுங்கிற பிளேஸில் நாய்ஸ் எல்லாம் ஏற்படும். சிக்னலில் என்னது மெசேஜ் மீடியம் இதெல்லாமே இருக்கும் பாருங்கள், அந்த இடம் தான் இது. திரும்ப வந்து டீகோடர் கிட்ட அது போகுது. இது செகண்ட் மாடலுங்கிறதுனால டீகோடர் இங்கே வந்துட்டாங்க. த ரிசீவர் டீகோட்ஸ் ஆர் இன்டர்பிரட்ஸ் the message, interprets the message based on their own experience, knowledge and context. அவருடைய ஓன் நாலேஜ் மூலமாக, எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அதை வந்து அவரே டீகோட் பண்ணிக்கிறாரு வந்த மெசேஜை. ஸோ அது ரெண்டாவது. அதுக்கப்புறம் அவர் பண்ணின அந்த டீகோடை வந்து ஃபீட்பேக் கொடுக்க போகிறாரு அதுக்கு. ஏன்னா இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். சென்டர் டு இண்டிகேட் வெதர் த மெசேஜ் வார் அண்டர்ஸ்டுட். அவர் புரிந்து கொண்ட பின்னாடி ஹவு இட் வாஸ் இன்டர்பிரட்டட், இந்த இடத்துல பிளேஸில் தான் வந்து ஃபீட்பேக் பண்ணக்கூடிய இடத்துல இன்டர்பிரட் ஆகுது. ஸோ திரும்ப என்ன பண்ணணும், அந்த இங்கே பார்த்த பாருங்கள், இன்டர்பிரட்டிங் பண்ணப்பட்ட பின்னாடி என்கோடர் ஆறாரு. ஸோ அந்த என்கோடர் திரும்ப என்கோட் ஆகுது. அதாவது என்கோட் அகேன்கிறது என்கோடர் என்ன பண்ணுறாரு, சென்டர் மாடிஃபைஸ் ஆர் அட்ஜஸ்ட் த மெசேஜ். அந்த இடத்துல அவர் வந்து மாடிஃபை பண்ணுறாரு, அல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. டைரக்ட் வேர்ட்ஸ் நம்மளுடைய கொஸ்டினில் இல்லை, இந்த வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்கோட் அகேன்னா அவர் மாடிஃபை அண்டு அட்ஜஸ்ட்மெண்ட், அதனுடைய ரிப்ளை இந்த மாதிரியெல்லாம் மாடிஃபை பண்ணக்கூடியது பேஸ்ட் ஆன் ஃபீட்பேக் அவர் ரிசீவ்டு ஃப்ரம் த ரிசீவர். அதாவது இவங்ககிட்டேருந்து வந்த ஃபீட்பேக் வந்து இந்த என்கோடர் மாடிஃபை அண்ட் அட்ஜஸ்ட் எல்லாமே பண்ணி இந்த ஃபீட்பேக்கை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாரு. தென் டீகோடு, ரிசீவர் டீகோட்ஸ் த மாடிஃபைடு மெசேஜ். திரும்பவும் ரிசீவர் கிட்ட வந்தாச்சு. அண்ட் த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் கண்டினியூஸ். அவர் வந்து மாடிஃபைடு மெசேஜ் வந்து மாடிஃபை பண்ணுறாரு திரும்பவும். இப்படி ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸாக வந்து நம்மளுடைய சக்ரம் மாடல் வந்து போயிட்டுருக்குது. ஸோ நம்ம இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது என்கோட் ஃபஸ்ட்டு, டீகோட் செகண்டு, தென் இன்டர்பிரட். ஃபீட்பேக்குங்கிறதுல இன்டர்பிரட் கொடுக்குறாங்க, அதை வந்து மாடிஃபை பண்ணுறாங்க, திரும்பவும் எக்ஸ்டெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸாக இருக்கிறது. அப்போ நம்ம ஆப்ஷன் என்ன, சாரி இங்கே கொடுத்துருக்கிறது 1 2 3 கொடுத்துருக்காங்க, ஏபிசிடி இருந்திருக்கணும். இப்போ பார்த்தோம்னா ஏஇ தென் பி சி டி, ஆப்ஷன் நம்பர் 1. ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது 5th கொஸ்டின், மேத்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் சைலண்ட் ப்ரேயர், டீச்சர் ஸ்பீக்கிங் டு பீப்புள் அட் எ பப்ளிக் பிளேஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியா வித் த ஸ்டாஃப் ஆஃப் ஈக்குவல் கிரேட், இன்ஃபார்மல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பை இன்ஃபார்மல் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பக்கம் கிரேப் வைன், இன்ட்ராபர்சனல் கம்யூனிகேஷன், குரூப் கம்யூனிகேஷன், ஹாரிசான்டல் கம்யூனிகேஷன். நம்ம ஓரளவுக்கு படித்தவங்களுக்கு எல்லாருக்குமே இது டக்குன்னு பார்க்கட்டுமே தெரியும். இன்ஃபார்மல் இன்ஃபர்மேஷன், கிரேப் வைன். ஸோ சைலண்ட் ப்ரேயர் இன்ட்ரா, நமக்குள்ளேயே நடக்கக்கூடிய இன்ட்ரா பர்சனல். குரூப் கம்யூனிகேஷன், டீச்சிங் ஸ்பீக்கிங் இந்த பப்ளிக் பிளேஸ். ஹரிசாண்டல் வந்து ஸ்டாஃப்ஸ் ஈக்குவலாக இருக்கக்கூடிய இடத்துல பேசக்கூடியது. ஸோ ஆப்ஷன் இதற்கு 4.
2341 2341 ஆப்ஷன் நம்பர் 2 இதனுடைய ஆன்சர். ஸோ இதை பார்த்துட்டோம்னா சைலண்ட் ப்ரேயர் ரெஃபர் டு இண்டிவிஜுவல் இன்னர் டயலாக்ஸ், நம்ம உள்ளக்குள்ளேயே பேசக்கூடிய இன்னர் டயலாக்ஸ் தாட்ஸ் விச் இஸ் த ஃபார்ம் ஆஃப் இன்ட்ராபர்சனல் கம்யூனிகேஷன். ஸோ சைலண்ட் ப்ரேயர் இன்ட்ராபர்சனல் கம்யூனிகேஷன் மேட்ச் பண்ணிட்டோம். கம்யூனிகேட் வித் ஒன் செல்ஃப்ங்கிறது தான் வந்து இன்ட்ராபர்சனல் கம்யூனிகேஷன். டீச்சர் ஸ்பீக்கிங், டீச்சர் ஸ்பீக்கிங் டு பீப்புள் அட் பப்ளிக் பிளேஸ் இன்வால்வ்ஸ் ஒன் பர்சன்ஸ் கன்வேயிங் இன்ஃபர்மேஷன் டு குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ இது வந்து குரூப் கம்யூனிகேஷன்ஸ், குரூப் பீப்புள் கூட பண்ணக்கூடியது பப்ளிக் பிளேஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியா வித் ஸ்டாஃப் ஈக்குவல் கிரெடிட் எஃபர்ஸ் டு த கம்யூனிகேஷன் பிட்வீன் எம்ப்ளாயிஸ் சேம் லெவல். ஒரு ஆர்கனைசேஷனோட சேம் லெவலில் இருக்கக்கூடியவங்க ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன்ஸில் இருக்கும். இன்ஃபார்மல் இன்ஃபர்மேஷன் வந்து கிரேப் வைன், ஃபார்மல் சேனல்ஸ் அதில் இருக்காது. அவுட் சைட் ஆஃப் ஃபார்மல் சேனல்ஸ் மூலமாக பண்ணக்கூடியது இன்ஃபார்மல். அதாவது இங்கே இருக்கக்கூடிய ரூமர்ஸ், கோசிப் இதெல்லாம் வந்து இதுவும் வந்து கம்யூனிகேஷனில் முக்கியமாக தேவை தான். எந்த லெவலுக்குன்னு சொல்லியிருக்கு. இந்த இன்ஃபார்மல் கம்யூனிகேஷனுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது. இனி வர வீடியோவில் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். தென் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.